நான் கல்யாணம் பண்ணிட்டு வரப்ப நீ என்கிட்ட என்னம்மா சொன்ன? நீ சொன்ன மாதிரி நான் பண்ணேன்னா இந்த வீட்டுல எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு தானம்மா சொன்னேன். ஆனா இந்த வீட்டுல எல்லாரும் என்ன திட்டுறாங்கம்மா. நீ என்னம்மா சொன்ன? மாமியார் சொல்றத அப்படியே கேட்கணும்னு. நேத்து காலையில ஏர்லி மார்னிங் 9 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சமைக்க போனேம்மா. அப்ப என் மாமியார், மகாராணி அதுக்குள்ளே எந்திரிச்சு வந்தீங்க, இனிமே பாக்குறதுக்கு என்ன வேலை இருக்கு, திரும்ப போய் படுத்து தூங்குங்கன்னு. சரி இவ்வளவு மரியாதையா சொல்றாங்களே, நானும் போய் திரும்ப படுத்து தூங்கிட்டேம்மா. அதுக்கு போய் என் மேல கோச்சிக்கிறாங்கம்மா. நீ என்னம்மா சொன்ன? யார் என்ன கேட்டாலும் எதுவுமே எதிர்த்து பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு. அதே மாதிரி நேற்று என் மாமனாரோட ஃப்ரெண்டு ஒரு ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்திருந்தாரு. என்கிட்ட உன் பேர் என்ன, என்ன படிச்ச, என்ன பண்றன்னு எவ்வளவு கேள்வி கேட்டாங்க தெரியுமா? எதுக்குமே நான் வாயவே திறக்கல. அதுக்கு போய் என்ன திட்டுறாங்க. நீ என்னம்மா சொன்ன? கிச்சனை கிளீனா வச்சுக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு தானம்மா சொன்ன. என் நாத்தனார் டீ போடும்போது டீயை கொட்டிட்டாங்கம்மா. அப்போ உங்ககிட்ட துணியை தூக்கி போட்டு டீயோட சேர்த்து கிச்சனையும் தொடச்சிருங்கன்னு சொன்னேம்மா. அதுக்கு போய் முறைக்கிறாங்கம்மா. நீ என்னம்மா சொன்ன? புருஷனோட பணத்தை தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது, பத்திரமா வச்சுக்கணும்னு. அதே மாதிரி ஒரு சம்பளம் ஃபுல்லா வாங்கி பீரோல பத்திரமா வச்சுட்டேம்மா. இன்னைக்கு வர்ற வழியில நாய் கடிச்சிருச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி ஒரு பணம் கேட்டாரு. அப்ப கூட நான் குடுக்கலையே. அதுக்கு போய் ஒரு நாய் மாதிரி கத்துறாருமா. இந்த வீட்டுல யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கம்மா. ஹலோ ஹலோ மா, நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையாமா?